ஓவனே இல்லாமல் ப்ரௌனி செய்ய முடியுமான்னு தள்ளி போட்டுட்டே இந்த ப்ரௌனியை இன்னைக்கு ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சுல. எல்லாருக்குமே ப்ரௌனியை கடையில் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுருந்தாலும் சரி, நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டுருந்தாலும் சரி, வீட்டில் நம்ம கையால் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்ணுன்றது ரொம்பவே ஒரு ஆசையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு. சரின்ட்டு எல்லாமே தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி செய்யறதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், இல்லைனா நல்லா வராது, அப்படி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட பண்ணிக்கிட்டா மெஷர்மெண்ட்லாம் இல்லை, இருக்கிற ஒரு சின்ன கப்லேயே நம்ம எடுக்கிறது தான் அளவுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு நம்மளோட மெயின் ஹீரோவான முட்டையை தான் கலக்க போகிறோம். முட்டை சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. முட்டை சேர்த்ததுக்கு ஒன்றே வெனிலாசன் சேர்த்தே ஆகணும், இல்லைனா யாருப்பா அந்த நாத்தத்தை தாங்கிறது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ப்ரீ ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் போடாமல் வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்ச மிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிங்களா. நாங்கள் கிண்ணம் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிட்டோம். யாருக்கெல்லாம் சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட் லவ்வர், அதனால் நிறைய சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா திணிச்சு இறக்கிட்டோம்ல. எங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிடும் போது அந்த இடத்துல சாக்லேட் பண்ணணுன்றது ரொம்பவே ஆசையாச்சு. அதனால் வீட்டில் செய்யும் போது இப்படியெல்லாம் செய்யணுன்ற ஒரு கனவோடு இருக்கோம்ல, மற்றவங்கள்ட்ட சாப்பிட்டு பார்க்கும்போது அதை நாங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஆடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நான் கூற ஆரம்பிச்சிது. அதனால் எடுத்து நாங்கள் அவசரப்பட்டு கட் பண்ணிட்டோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி தான் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இது மேலே கனாஷ்லாம் ஊற்றி சாப்பிடணும் தான் ஆசை. ஆனால் அது வரைக்கும் கை பொறுக்கல.